எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, வசீகர முகம் கொண்டவர்கள் யார்? இதுதான் தலைப்பு. அதாவது வசீகர முகம் கொண்டவர்கள் யார்? ஸோ வசீகர முகம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, நீங்க உடனே நல்ல சினிமா நடிகர் மாதிரி நல்ல பல மேக்கப் போட்டு சினிமாவில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அதே போல சினிமா நடிகை மாதிரி நல்லா மேக்கப் போட்டு வருவாங்க. சினிமா நடிகை எப்படி பார்ப்போம் நம்ம, அதாவது வெள்ளித்திரையில பார்க்குறோம் இல்லையா, சினிமா நடிகைகள் பயங்கரமா மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட ஹீரோ ஹீரோயின் டான்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி தான் இருப்பாங்க, வசீகரமான முகம் கொண்டவர் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு கற்பனை கிரியேட் பண்ணிக்காதீங்க. அது உண்மை கிடையாது. சரி, அப்புறம் எப்படி இருப்பாங்க? நல்லா சிகப்பா இருப்பாங்கல்ல, சிகப்பா அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்படி கிடையாது. வசீகரமான மனிதர், வசீகரமான முகம் கொண்டவர் யார் அப்படின்னா, அவங்க கருப்பா இருக்கலாம், சிகப்பா இருக்கலாம், உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட எப்படி வேணாலும் இருக்கலாம் முன்ன பின்ன. ஸோ அவங்க முகத்தை பார்த்த உடனே ஒரு முகத்துல ஒரு நளினம் தெரியும். அதாவது நளினம்னா என்ன? ஒரு வசீகரம் தாண்டவம் ஆடும். ஆக்சுவலா ஒரு நளினம், ஒரு கலைநயம் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை ஒரு முகபாவனைகள், அதாவது மற்றவங்க பார்க்க அது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, குறிப்பாக வசீகரம் கொண்ட முகத்தை எதிர்பாலினர் பார்க்கும்போது, ஒரு பையனை பொண்ணோ பார்க்கும்போது இந்த ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். அதுக்கு கருப்பு சிகப்பு அதெல்லாம் அவசியமே கிடையாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் அவசியமே கிடையாது. அந்த முக பாவனைகள், அதாவது முகத்தில் ஒரு நளினம், ஒரு கலைநயம், ஒரு முகத்திலேயே பேசுவாங்க, ஒரு ஏற்ற இறக்கங்கள், அந்த மாதிரி ஒரு வசீகரம் இருக்கும். அது சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதாவது எதிர்பாலினம் அதை ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அப்படி யார் இருப்பாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தை வேணாலும் எடுத்துங்க, லக்னத்திலோ அல்ல லக்னாதிபதியோட இணைந்தோ சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில், நல்லா தெரிஞ்சீங்க, லக்னத்திலோ அல்லது லக்னாதிபதியோடோ இணைந்து சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அந்த முக பாவனை, அதாவது ஒரு வசீகரம் கொண்ட முகமாக அந்த மனிதன் இருப்பார். ஸோ அப்படி லக்னம் அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கும்போது எதிர்பாலினத்தை தன்னை உற்று நோக்க வைக்கக்கூடிய வேலையை அந்த சுக்கிரன் கண்டிப்பாக செய்யும். அதாவது அவங்க பாட்டுக்கு போவாங்க, இவங்க பாட்டுக்கு போவாங்க. இப்படியே பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு அட்டென்ஷன் இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகணும், எஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டர். ஓகேங்களா? அதாவது எதிர்பார்க்கணும், ஒரு பையன் போனாலும் சரி, ஒரு பொண்ணு போனாலும் சரி, இந்த மாதிரி கிரகங்கள் அமைய பெற்றவர்களை மற்றவங்க அப்படியே ஜஸ்ட் லைக் தட் கிராஸ் பண்ணி போகவே முடியாது. ஒரு செகண்டாவது அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்களை அறியாமையே அந்த முகத்தை ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆக்சுவலா அதை பார்த்துட்டு தான் அதை கிராஸ் பண்ணி போவாங்க. ஸோ அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா, லக்னாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த முகம், அந்த ஜாதகனின் முகம் வசீகரம் கொண்டதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.